ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வரோம். ஃப்ளைட் மோட்லையா? ஆமாம் ஆமாம், இந்தப்பா இது ஃப்ளைட் மோட்டில் போட்டு விடு. ஓகே. ஸோ என்ன மொபைல் விற்றுருக்கோம், என்னென்ன மொபைல் வாங்கியிருக்கோம், கொண்டிருக்கோம், எல்லாத்தையும் சொல்கிறோம். ஒரு 3 நாளாக 4 நாளாக வீடியோ போடல, ஸ்டாக் வீடியோ. ஸோ ஊருக்கு போயிருந்தோம், வெளியூருக்கு போயிருந்தோம், அதனால தான். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 மினி இது வந்து பார்த்திங்கன்னா 9500 போட்டிருந்தோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கேட்டிருப்பாங்க. 10 பேர் கேட்டாங்க. பட் ஆனால் ஊருக்கு போனனால என்னால் அது கால் அட்டன் பண்ண முடியல. ஸோ முக்கியமான வேலையாக போயிட்டோம், அதனால் ஃபோன் எடுத்து பேச முடியல. அதனால தான். சரியா? இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அட்டன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 மினி விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9000 போட்டிருக்கோம். எந்த ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகல, ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகலை. அதாவது ஏர் ஸ்பீக்கர், மைக் ஸ்பீக்கர், அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகலை. மைக்கு ஒர்க் ஆகும், ஆனால் மைக்கு கூட ஒர்க் ஆகாதா? இப்போ ப்ளூடூத்தில் பேசணுன்னா எப்படி பேசுவான்? ப்ளூடூத்தில் பேசலாமா? ப்ளூடூத்தில் பேசலாமாப்பா தம்பி? ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பார்த்துறியா? இல்லாட்டா ஸ்பீக்கர் இஷ்யூன்னு சொல்லிடுங்க. இங்கே ஒரு ப்ளூடூத் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணு. இந்த ப்ளூடூத் வந்து 3000 ஒருத்தர் கொடுத்துருக்காரு விற்க சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாம் ஃபால்ட் என்னது? எல்லா நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகுது. நெட்வொர்க்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனால் ஸ்பீக்கர் மட்டும்தான் ஒர்க் ஆகல. கேமரா சூப்பராக இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பீஸ் கழட்டலைன்றார். பீஸ் கழட்டலைன்றது ஆனால் உண்மை தான். கழட்டி இருக்கா கழட்டலையா? கழட்டின மாதிரி தான் இருக்குது. கழட்டலையா? அதெல்லாம் சும்மா ஏங்க வாயில் ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது. உண்மை என்னமோ அதை சொல்லிட்டு போயிடணும். இதை பாருங்க, கேமரா கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஆனால் கேமரா சூப்பராக இருக்குது. கேமரா வச்சு காட்டுங்க. ஏன்னா இதை ஒருத்தன் வாங்கி திரும்பி போட்டு நம்மளை சாவடிக்கிறதோட இருக்கிறத இருக்குன்றத சொல்லிட்டோன்னா வாங்குறவன் வாங்காதவன் அவனே முடிவு பண்ணிக்கிட்டோம். கேமராலாம் செம்மையாக இருக்குது. பஸ் மொபைலு தரமாக தான் இருக்குது. வெறும் 9000, வெறும் 9000 ருபீஸு. இந்த ப்ளூடூத்தில் செட் பண்ணுறாப்புல. இந்த ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா 3000. இது என்ன கம்பெனினா சாம்சங் கம்பெனி. ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காப்புல தம்பி. ₹100. சாம்சங் பட்ஸு ப்ளஸ்ஸு. சாம்சங்கில் பட்ஸு ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. இதை இப்போ இதில் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா பார்ப்போம். இது வந்து சாம்சங்கில் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்க. A33 சொல்லுங்க பாய். இது ரெண்டுமே டிஸ்பிளே லைன். டிஸ்பிளே லைனா? ஓகே. இது நம்ம ரேட்டு வந்து இப்படி தும்மலாது. நம்ம ரேட்டு வந்து சௌரம் 6000. எழுதுங்க கையோடு எழுதுங்க. டிஸ்பிளே லைன் தான். இது வந்து நம்ம ரேட்டு வந்து 6500, 7 ரூபா போடுங்க. 2 ரூபா போடுங்க. டான் எல்லாமே சூப்பர் ஜாமா கொடுத்துருக்கேன். எல்லாமே போட்டு விட்டுருங்க. ஃபோன் மட்டும் போட்டு விடுங்க. நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ வீடியோ நிற்கிறாங்க. இதில் போகாதீங்க. ஏதோ ஒன்று சரி அலக்காங்க. தோப்பரலாப்பா, நான் முடிச்சுட்டு போடுறேன். அலக்கா மேலேங்க. ஏங்க என்னங்க உங்களுக்கு ஒரு வேலும் தெரிய மாட்டேது. போங்க அப்படி. வீடியோ போட்டுட்ருக்கேன். வேற போடுங்க, இதை போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A33ன்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு 5G மொபைல் தான். ப்ளூடூத்தில் கேட்குதா? இந்த பாருங்க, ப்ளூடூத்தில் கேட்குது. அதை காமி, அது பாவம் விற்று கொடுப்போம். வருஷக்கணக்காக வச்சுட்டு உட்காந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஐஃபோன் 12 மினி வெறும் 9000க்கு கொடுக்குறான். மொபைல் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ரைட், ஓகே. அது போடுங்க. நான் எழுதுறேன். இதை நம்ம இன்னும் பாதிலைக்கு போயிட்டீங்க போய்
இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் அந்த நோட் 13 மட்டும் போடுவாங்க எம்ஐ எதுங்க ரெட்மியா கோடநாயா போடுவாங்க கோட நாயாவா சீடோ நாயா தான் எழுதியே ஒட்டியிருக்கு. சீடோ நாயா தாங்க ஒட்டியிருந்துச்சு. சீடோ இப்போ தாங்க கொடுத்து விட்டோம். கோடநாயா போடுவோம். ஆமாங்க எழுதி இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். அது சேட் அச்சா போய் இது கோடநாயானே. சீடோ நாயா எழுதி ஒட்டியிருந்துச்சு. எனக்கு என்ன இருக்குது, நாயை வச்சு வைக்க போகிறேன். சொல்லுங்கள் பஸ். அதை பீஸ் பண்ணி காட்டுங்க. ஆ ஆமாம் ஆமாம் பை அது விடுங்க, அது பார்த்துக்கலாம். லூசி இப்போ தான் எடுத்து காமிச்சு கொடுத்துருக்கு. அது கொடுத்து விட்ருக்கேன் பாய், கொஞ்சம் இருங்க பாய், என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஆனால் சீடோ நாயா தான் எடுத்து இப்போ அந்த ஃபோட்டோவை காமிச்சிடு அவர்கிட்ட. சீடோ நாயா தான் ஒட்டி இருந்துச்சு அதில். நீங்கள் சொன்னதை வச்சு தான் எழுதுவோம். நம்ம என்ன நான் தனியாக எழுதி ஒட்டவா போகிறேன். வேணாம் அது கோடநாயா போட்டுருந்தா சீடோ நாயா போட்டு சொன்னேன். அதுதான் நீங்கள் சொன்னனால தான் நான் ஒட்டினேன். அதான் அடுத்த ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாரு. அது கோடநாயா தான் ஃபர்ஸ்ட் போட்டுருந்தோம். இந்தாங்க சார், அவர்கிட்ட கொடுங்க. இப்போ எங்கே எதை போட்டோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சாம்சங் கேலக்ஸியில் A33 5G மொபைலு. சரியா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8000 ரூபா. 8128. சரிங்களா, இந்த இடத்துல வைங்க. இந்த தண்ணி கேன் எடுங்க. கேமரா பார்த்திங்க பஸ். செம்மையாக இருக்குது மொபைலே செம்மையாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8000 ரூபா தான். இது வந்து இப்போ 7000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொபைலுன்றது S20 ப்ளஸ் 4G மாடலு. லைனு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மொபைல்லாம் வந்து ஒரு காலத்தில் சரியா ஒரு விலை தாறுமாறாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் இது. இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு டிஸ்பிளே தான் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். 1236 8128 S20 plus 4G சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ். பவுச் அவுத்துட்டு காட்டுங்க. பவுச்சா நல்லா இருக்கு பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது பாஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7000 ரூபா. சரியா, ஐடியா பண்ணிக்கோங்க. ஒருத்தர் நீங்கள் இருக்கும்போது ஒரு மொபைல் காசுக்கு போடுறேன்டார S23க்கு நேரில் வர்றேன்னு கூட சொன்னார். வரவே இல்லைல்ல. வரல. இது வந்து சாம்சங் கேலக்ஸி S21 FE. சாம்சங் கேலக்ஸி S21 FE. சார்ஜ் இல்லை ஆனால் அது 3000 ரூபாண்ணா. அது 3000 ரூபா. பாருங்கள் சரி, ஓகே. இது வந்து OnePlusல வந்து 9. இது OnePlus 9 12256. சரியா தம்பி, அதை காட்டு அவருக்கு. 11000 ரூபா. 12256 OnePlus 9 பக்காவாக இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரா A to Z தெளிவாக இருக்குது. அடுத்ததாக வந்து இதுதான் நம்ம போட்டாச்சுங்க. எத்தனை வாட்டிங்க போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து இதுவும் வந்து 9 தானே. 9RT. இது வந்து OnePlus 9RT 12256. 12256 OnePlus 9RT. கேமராலாம் தாறுமாறாக இருக்குது. மொபைலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,000. 1235யா யாருப்பா அந்த பையன் தானேப்பா போட்டான். அவன் நம்பருக்கு வேணால் ஃபோன் பண்ணிக்கல, இல்லை ஆசிம்க்கு ஃபோன் பண்ணிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 12 mini 12000 ரூபா போட்டிருக்காப்ல. iPhone 12 mini 12000 ரூபா. சார்ஜ் போடுங்க. இவர் ஏர்பட்ஸ் வச்சுட்டாரா பாருப்பா தம்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. எக்ஸஸ் மேக்ஸ். இது சார்ஜா சரி, ஓகே. MI10 சொல்லிட்டு ஒரு மொபைலுங்க. MI10 சொல்லிட்டு 5G மொபைலு. டிஸ்பிளேல லைன் அவர் மேலே எழுதி வச்சுருக்காரு. சார்ஜரே ஒரு புது சார்ஜராக இருக்குது. சரியா, மொபைலும் வந்து புதுசாக தான் இருக்குது. டிஸ்பிளே லைன் என்ன எட்ஜ் மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 865 போட்டிருக்கு. MI
எம்ஐயில் வந்து 10 இது எம்ஐ 10. இது சார்ஜ் இல்லை. இது சார்ஜ் இல்லாமல் வச்சுட்டு நம்ம இதை காட்டுங்க இப்போ லைன் 6500 ஒரு லைன். சாம்சங் கேலக்ஸி S21 FE ஒரே ஒரு லைன் இருக்குது. 5G மொபைலு. மொபைலோட டிஸ்பிளே வந்து ஒரிஜினலு செம்மையாக இருக்குது. சர்வீஸ் போகாத மொபைலு. விலை வந்து 6500 டிஸ்பிளே லைன் இல்லைன்னா 9500 10 ரூபா வரையும் 10500 வரையும் போகும். ஸோ டிஸ்பிளே லைன் வந்தனால 6500 6500. இதுலேயும் ஒரு லைன் நம்பர். இதுலேயும் ஒரே லைன் தான். இதோட விலை எவ்வளோ போட்டிருக்காரு? 8500 எம்ஐ. அதாவது எம்ஐ 10 ஸ்னாப்டிராகன் 5G மொபைலு சார்ஜரோட ஃபுல் கிட்டோட இருக்குது. எட்ஜ் மாடலு. சரியா, வாங்கலாம் தாராளமாக. 8500. 8256. ஆமாம், 8256 GB அதிகம். கலர் சரியான கலர், ப்ளூ கலரு. இது பாக்ஸ் எல்லாம் தூக்கி அதுக்குள்ளே வச்சிரு. பாக்ஸ் எல்லாம் மூடி அதுக்குள்ளே பாக்ஸ்குள்ளேயே வச்சு. பாக்ஸ்குள்ளே வேணாம், வெளியிலே வைங்க. ஃபோனை வெளியே தான் வச்சுருக்கேன். ஃபோனை வெளியே வச்சு இங்கே கொடுங்க. பாக்ஸ் அப்படியே அடிக்கலாம். காலி பாக்ஸ் எப்படி அடிக்கிட்டு வரேன். இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து ஐஃபோன். சரி, ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ லைன் 11 ப்ரோ மேக்ஸ் தானே இது? 12 ப்ரோ இருக்கும். இருப்பாங்க 11 ப்ரோ மேக்ஸுங்க. 11 ப்ரோ மேக்ஸு. ஸோ டிஸ்பிளேல லைன் வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குற விலை எங்கே எழுதியிருக்கானா இல்லையா? ஜிபி வந்து 256 GB. 11 ப்ரோ மேக்ஸ். ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு 256 GB. டிஸ்பிளேல லைனு 9500. அதாவது 9500. பேட்டரியோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பார்த்துட்றேன் இருங்க. 81 இருக்குது. 81% வந்து பேட்ரி ஹெல்த்து. எல்லாம் ஏறணும், இன்னும் ஏறல. அப்டேட் பண்ணோம். ஒய்ஃபை ஆன் பண்ணி விடு, அதுவாக ஏறிக்கும். கேமரா செக் பண்ண முடியும். பாக்ஸ் இருக்குது. பாக்ஸோட இந்த பாக்ஸ் இருக்குது. ஃபேஸ் ஐடி இருக்காக தான் பையில். ஃபேஸ் ஐடி வராது. ஆமாம், லைன் இருந்தால் ஃபேஸ் ஐடி வராது. அதான் லைன் வந்து தடுத்துருதுல்ல. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S23 தானே? சார்ஜ் இல்லை. எல்லாமே சார்ஜ் இல்லாமல் வச்சு வீடியோ போட சொன்னால் எங்கேருந்து போடுறது? இதுவும் சார்ஜ் இல்லை. இந்த இது சார்ஜ் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். போடுங்க. இதுக்கு நல்ல ரேட்டு போய் 12 ரூபா. 12000 அடிமட்ட விலைங்க. இது தெரியாமல் கொடுத்துட்டானா என்னன்னு தெரில. இவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கிறான்னா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில பாவம். 64 GBயா இருந்தாலும் கம்மி தான். ஐஃபோன் 12 மினி. சரியா, 12000 இதோட விலை. பேட்ரி ஹெல்த் வந்து 77. 64 GB. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. எல்லாமே மொபைல் தாறுமாறாக இருக்குது, புதுசாக இருக்குது. பாஸ்வேர்டு எடுத்தாச்சா? இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பை காட்டுங்க பார்ப்போம். நல்லா இருக்கு பை. எல்லாமே தரமாக இருக்குது. ஐஃபோன் 12 மினி 64 GB. செம்ம தெளிவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. விலை வந்து 12000. காட்டு அவர் லேப்டாப்பை. 10ஆம் மாதமா? காட்டுங்க. ஏன் அதுக்கு அதே நீங்கள் வச்சுக்கலாமே, எதுக்கு மாற்றுறீங்க? சார் இதோட பாஸ்வேர்டு 1 2 3 4 5 1 2 3 4 5. இதோட ஜிபி ரேமு அப்படியா? சாஃப்ட்வேர்லாம் லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டீங்களா? சரி சார், இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 17 போட்டு, அதான் சார் 17 போட்டு எடுத்துக்கிறேன். மீதி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காசு கொடுத்துருங்க. இல்லை சார் 18 போகாது சார். இது சொட்டையாக இருக்குது சார். இது பாருங்க, அது எவ்வளோ பலன்னு இருக்கு. சரி 17500 போட்டுக்கோங்க. இல்லை கரெக்டாக சார். இல்லை சார் 17500 போடுங்க. நான் ரொம்ப நான் அதிகமாக எடுத்து விற்க முடியாது சார். அப்புறம் மாட்டிக்குவேன். போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோ போட்டுட்ருக்கேன். 500 பார்க்காதீங்க, விடுங்க, பார்த்துக்கலாம். இதை போடுங்க பை. சார்ஜ் ஏறிடுச்சு.
சரி போடுங்க போடுங்க. சாம்சங் S23. சாம்சங் கேலக்ஸி S23 போடுவோம். எல்லாம் S23 எடுங்க. எதுங்க? 2 3 இருக்குல்ல பையன், எல்லாத்தையும் எடுங்க. அந்த வெள்ளை. ஆமாம் ஆமாம், அவன் கருப்பு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதான் எடுங்க. அதான் எடுங்க. பாக்ஸோட எடுங்க. இந்தாங்க. அவ்வளோதான். இதான் 2 3 தான். சரி. அது S24 தனியாக போட்டுக்கலாமா? அதே எடுங்க. எது? S24 அது தனியாக போடலாமா? அது தனியாக வரும்போது போட்டுக்கலாம். இது வரைக்கும் போடுங்க. பாக்ஸ் எடுங்க. பாக்ஸ் எடுங்க. ஆமாம், அதெல்லாம் எடுத்துட்டு கொடுங்க சார். எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகே. நாங்கள் 3 ஃபோன் S23 இருக்குது. சாம்சங் கேலக்ஸியில் S23ல் 3 விதமான ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 12256, சாரி 8256, ஒயிட் கலரு, 19,000 ரூபா. இதுக்கு நிறைய ஆஃபரு, நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அநேகமாக நான் 8க்குள்ளே முடிஞ்சிடும். சரியா? லைட்டாக ஒயிட் பேஜ் இருக்குது சொல்லிடுங்க. லைட்டாக வந்து ஒயிட் பேஜ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். தெரியல. சரியா? ஏங்க இப்படி வாங்க, ஏங்க போங்க. வீடியோ போடும்போது வீடியோ போடும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்படி போகணும். ஒயிட் பேஜ் இருக்குது. ஒயிட் பஞ்ச் இருக்குது. 8256 தெளிவாக இருக்குது. வேறு கேமரா அது எல்லாமே பக்காவாக இருக்குது. 19,000 ரூபா தான் விலை. அது மூடி பாக்ஸ் இதை வச்சுக்கோங்க. இது வேற இது பாருங்க. இன்னொன்று இது S23 தான். சாம்சங் கேலக்ஸி இதுவும் S23 தான். 8128 பிளாக் கலர் தானே. ஆனால் இது வந்து சூப்பர் சார். இது ஆக்சுவலாக செம்ம சூப்பர். இது மொபைல் தெளிவாக இருக்குது. இதை நம்ம வந்து குறைக்கிறோம். இப்போ விலை இதாங்க 21,500, 21,500 எழுதிரு கொடு. பாவம் கஷ்டப்படுறாப்புல, அந்த கம்மி பண்ணி கொடுப்போம். கஸ்டமராவது வாங்கிக்கிட்டோம். 21,500. ஆமாம் 21,500. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21,500. இது வந்து அதில் பஞ்சு கிஞ்சி எதுவும் கிடையாது. ஆமாம், பஞ்சு கிஞ்சி இதில் பஞ்சு இருக்குது, அதில் வந்து பஞ்சு கிஞ்சி எதுவும் கிடையாது. லைட்டாக இருக்குது. அது வந்து தெரியாது. இந்த இருக்குல்ல, அப்புறம் அவர் ஏதாவது நினச்சிக்க போகிறார். இந்த பாருங்க, தெரியுதா இல்லையா? தெரியாது. அது சொல்லாமல் விட்டாலும் உங்களுக்கு புரியாது. சரி, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். ஆனால் 8256, இது 8128, 21,500. அடுத்ததாக ஒரு மொபைல், 3 மொபைலா? இந்த ஒன்று ஆமாம். இது வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காப்புல சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா பிளாக் கலரு, க்ரீன் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8128. இதுலேயும் எந்த இஷ்யூமே இல்லைல்ல? எல்லாமே 8 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது சார். எந்த இஷ்யூமே இல்லை. பச்சை கலரு தாறுமாறாக இருக்குது. ஆனால் 22,000 ரூபாவா? எவ்வளோ போட்டிருக்காப்புல? 22. இவர் 21,500. ஸோ இவர் குறைச்சிருக்காரு. இவர் 23,500லேருந்து இப்போ 1,500 குறைச்சிருக்காரு. 1,500, 2,000 குறைச்சிருக்காரு. ஆனால் ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த 2 ஃபோனுமே வந்து செம்மையாக இருக்குது. தாராளமாக வாங்கலாம். இது விலை கம்மி, 19,000 ரூபா, 8256. ஸோ எல்லாமே தெளிவாக சொல்கிறோம், உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு ஃபோனை விட்டுட்டோம். இது வந்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். இது 11 ப்ரோ மேக்ஸு 64 GB தான் இது. சரியா? 64 GB. அதனால தான் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனால் இதில் என்னென்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. சரியா? டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. வேறு என்ன இருக்குது பாருங்கள். பேட்டரி சர்வீஸு, பேட்டரி வேறு சர்வீஸில் இருக்குது. டிஸ்பிளே மாற்றிருக்கு. 64 GB தான். ஓ 64 GB பஸ் இது. டிஸ்பிளே மாற்றிருக்கு. 64 GB, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இதோட விலை வந்து 10,000 ரூபா. எவ்வளோ? 10,000 ரூபா, 10,000 rupees. iPhone 13 ஐஃபோன் 13ஆ? 128 GB. ஓகே ஓகே. ரூட்லாம் ஒர்க் ஆகுது. பேட்டரி 79. பேட்டரி வந்து 79.
13. டிஸ்ப்ளே வந்து அன்னோன் பாட்டு ஆனா நல்ல டிஸ்பிளே வந்து அன்னோன் பாட்டுங்க அது. ஆனா டிஸ்ப்ளே வந்து ஸ்பீடா தான் இருக்கு. செம்ம ஸ்பீடாக இருக்குது. இப்போ ஒரிஜினல் மாட்டியிருக்காங்க. அதான் ஒரிஜினல் தான ஜெனின் பாட்டு காட்ட வேண்டியது அன்னோன் பாட்டு. அன்னோன் பாட்டுது அது ஷோரூமில் மாற்றாம கடையில் கொடுத்து மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இவ்வளோ ஸ்பீடில் இருக்கும். ஆமாம். கேமராவும் சூப்பராக இருக்குது. கேமராவும் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஜஸ்ட்லாம் இல்லை கேமரா. பையா வீடியோ முடிச்சவொடனே வா பையா, தொல்லை தாங்க முடியல. 18,500 சரியா? இது அழகா போயிருங்க. மைல்டுங்க, இது மைல்டா இருக்கும். நான் இருங்க உங்களுக்கு தெளிவா அனுப்புறேன் பாருங்க. 18,500 இதெல்லாம் போட்டாச்சு. இது சரி நான் வேற பாக்குறேன். ஓகே பாய், அது நல்லா இருக்கு பாய். ஏர் டைட்டோட இருக்கு பாய். அது ரேட்டுக்கு பாய். சரி நான் விலை ஏதாவது குறைப்பானான்னு கேட்குறேன் பாய். பேசிட்டு வரேன் பாய். பாய் மைல்டு தான் பாய், அது ரொம்ப டென்ட் இல்லை பாய். எப்படிங்க இருக்கீங்க போடவே வீடியோ போடுறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து 11,800 ஐக்யூ நியோ 6 இது. அதெல்லாம் வித்துரும் பாய். நீங்க பாருங்க அது வித்துரும். அதுக்குன்னு வருவாங்க ஆளுங்க டக்குன்னு. பாய் கடைக்கு போங்க பாய். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். படாப்படுத்திக்கிட்டு ஐக்யூ நியோ 6 12GB RAM 256 இப்போ மாற்றிட்டேன். இந்த ஃபோனுக்கு அந்த பாக்ஸ் எடுத்து மாற்றிட்டேன். 13,500 ஸோ இது வந்து 11,800 ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஐக்யூ நியோ 6 இது ரெண்டுமே. ஒன்று 12GB RAM 256, ஒன்று வந்து 8/128. 11,800 13,500. அப்புறம் இந்த லேப்டாப்புங்களை போட்டுருவோமா இல்லை வீடியோ ஃபோனை போட்டுருவோமா? இது என்னங்க 4,000 கேட்குறானுங்க, கொடுக்குறீங்களா? இல்லை ஒருத்தர் கேட்டான், அதுக்கு அதை வீடியோவிலே கேட்குறேன். வேணாம் 8,500 இது வேஸ்ட்டு. நீங்கள் எடுத்துகிட்டே போயிருங்க. கேட்குறவன் எவனும் கேட்க மாட்டேறான். சும்மா எடுத்து காமிச்சிட்டு இந்தாங்க. இது நமக்கு வேலைக்கு ஆகாது. இது சலிச்சு போச்சு எனக்கு. இடத்த காலி பண்ண பெரிய டப்பா வேற. என்னத்தாங்க வருஷம் 3 வருஷமாக கடையில் வச்சிட்ருக்கேன், விற்க மாட்டேது. OnePlus 11R. OnePlus 11R எங்கே இருக்குது? இந்த ஒன்று 12,500, அதுவும் விற்காது. இது அடுத்ததாக இன்னொரு OnePlus 11R. மேலே இருக்கு 18,500 8/128. எதுன்னு தெரியலையே, பாக்ஸ் மாறி இருக்கு. இதை ஓப்பன் பண்ணுவேன். இதை உள்ள வைங்க. இதை உள்ள வச்சு நீங்கள் கிளம்புங்க, காற்று வரட்டும் ஃப்ரீயா. OnePlus Nord. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது பாஸ். இதோட விலை 8,500. OnePlus Nord 8/128. Nord 2 இது. OnePlus Nordல 2 இது 8/128. இது வந்து Note 13 ஒரு மொபைலு. ஆன் ஆக மாட்டேது. ஃபால்ட்டு பீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த இதை உள்ளே வச்சிருவேன். இந்த உள்ள வை. வச்சிரு.
இது வந்து சாம்சங் கேலக்ஸி S24 29,000 8,256 பெரிய மாடலுங்க S24 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. அண்ணா வாங்கண்ணா அப்புறமா அண்ணா காற்று ஒருத்தர் வாங்கண்ணா. $8,256. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பசணும் 29,000 29,000. சாம்சங் கேலக்ஸியில் வந்து வாங்க பஸ் சாம்சங் கேலக்ஸியில் S24 அல்ட்ரா. ஸோ இதோட விலை வந்து 58,000 இதோட விலை. 12GB RAM 256. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரா A to Z க்ளீனாக இருக்குது. ஸோ 58,000 தரேன். ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். இப்போ இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிரு. சாம்சங் கேலக்ஸியில் A53ன்னு ஒரு மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ போட்டிருக்காருன்னா எது ஒன்று இங்கே ஒன்று இந்த மொபைல் எங்கே இருக்கு பாரு. ஓகே இப்போ A33 ஒன்று போட்டோமா, அது வேறையா? அது உள்ளே இருக்கா பாரு. A33 எங்கே எடுத்து வச்சுட்டானா அந்தாலே? எடுத்துகிட்டு போயிட்டாப்லையோ? இதா? ஆமாம்மா அந்த இருக்கு. சாம்சங் கேலக்ஸியில் A53 10,500 8,128. அது சிம்மு போட்டு செக் பண்ணி பாருவா. ஆல்ரெடி வீடியோ தந்துட்டாங்க. பாய் உள்ள தள்ளியாச்சு. சரி அதை பார்த்து நான் சொல்கிறேன். சரி பஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வர மாட்டேங்குது சுத்தமாக. ஒய்ஃபை இது நெட்வொர்க் கம்ப்ளைண்ட். இது ஆஃப் பண்ணிட்டா மட்டும்தான் வந்து நெட்வொர்க்கு ஒய்ஃபை ஒர்க் ஆகுது. 464 நீங்கள் ஒய்ஃபையில் தான் யூஸ் பண்ண முடியும். இதோட விலை 3,000 இது. இப்போ காட்டுது. சில நாள் விட்டு விட்டு வருது. ஐயோ எல்லாம் இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து ஃபஸ்ட் நெட்வொர்க் வந்துட்டு ஆனால் வந்து இது வர மாட்டேங்குது. ஃப்ளிப்பு 5 ஃப்ளிப்பு 6 இது ரீசெட் பண்ணலாம் வருது. 31,000 இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் XR 64GB. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,000. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து 10 Pro Plus. இது 10 Pro Plus பேக்ரவுண்டு, அதாவது பேக்ரவுண்ட் ஷேடோ இருக்குது. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 6,128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,000 8,000 rupees. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து பிளாக் டாட் இருக்குது 10,000 இது. இது OnePlus Nord CE 4 இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500 11,500. OnePlus Nord CE 4 8,128. IQ வந்து பாக்ஸோட ஒரு மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைல் தான் இது. இதோட விலை எவ்வளோ சொன்னாப்ல? 10 11 சொன்னாப்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து வித்துருச்சு. இது Vivo V30 இது முடிஞ்சிருச்சு, இது சோல்டு. இது சாம்சங்கில் வந்து S9 இது 6,000 இது. IQ அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் IQவில் வந்து ஜெட்டு, இது என்ன மாடல் தெரியலையே, 10,500 பஸ் அதோட விலை. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து Google Pixel 7 Pro 24,000. சாம்சங் S23 அல்ட்ரா S22 அல்ட்ரா 27,000. அடுத்தது Vivo V50 பாக்ஸு ஃபுல் கிட்டு சீல்டு பேக்கு 512GB அது. சரியா? 512GB 29,000. அது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாங்க. நான் லீவில் இருந்தனால அதை கவனம் செலுத்தி விற்க முடியல. இப்போ நான் போடணும், தனி வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா
28,500க்கு தரேன். சீல்டு பேக்கு, அது கூட 2000 ரூபா வர்த்துள்ள ஒரு ஏர்பட்ஸ் இருக்குது. 512 GB, 12 GB ரேம், 256, 512 அசால்ட்டாக போயிடும். கடைக்காரங்கிட்ட கொடுத்தா கூட காசு கொடுத்துருவான். சரியா, சீல்டு பேக் இது. அப்புறம் இந்த ஹெச்பி லேப்டாப் வந்து நம்ம இப்போ தான் போட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, தனி வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். i7 விப்ரோ 8th ஜென்ரேஷனு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ போட்டாப்புல தம்பி? இது எவ்வளோ போட்டோம் இது? பாரு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம். இது வந்து டச்சு ஸ்க்ரீன், முழுக்க டச்சு ஸ்க்ரீனு. i7 8th ஜென்ரேஷனு, டச்சு ஸ்க்ரீனு, 160 டிகிரி 180 டிகிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆமாம், 17,000 ரூபா இதோட விலை. இன்னொன்று வந்து இப்போ இன்னொரு லேப்டாப் ஒன்று போட்டோமே, அதுதான் அவர் பார்த்துட்ருக்காப்புல, 21,500 போட்டது. ஸோ அது பார்த்துட்ருக்காரு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பஸ், அவ்வளோதான். இதோடு முடிச்சிடுறோம் வீடியோவை. நாளைக்கு பார்த்துக்கலாம்.